வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே! உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன். இணைந்து பயன்பெறுங்கள். சேனல் பார்ட்னர்ஸ் தேவை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகள் அணுகும் அழைக்கவும் 8122444652 8122444652. சொத்து விவரங்கள், லொக்கேஷனு, இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறதுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை அழைக்கலாம். இந்த சொத்தை உங்கள் பேரில் நான் முடிச்சு தரேன். அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் 8122414652 8122414652. எங்களின் பிற சேவைகள் மை சர்வீசஸ். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுங்கள், சிபில் ஸ்கோரை அதிகப்படுத்துங்கள். அதாவது நான் வந்து அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அதாவது நேஷனலைஸ் பேங்க்ஸில் வந்து நான் ரெக்கவரி ஏஜென்சியில் வந்து நான் வந்து ரெக்கவரி ஆஃபீஸராக இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்டாமல் இஎம்ஐ கட்டாமல் இருக்கீங்க, அது வந்து 6 மாதம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், அது எந்த கடனாக வேணாலும் இருக்கட்டும், அந்த கடனை இப்போ நீங்கள் முடிக்கணும், செட்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை கால் பண்ணலாம். நான் வந்து ரிசர்வ் வங்கி மற்றும் அந்தந்த வங்கிகளுக்கு வங்கி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நான் உங்களுக்கு வங்கி மேனேஜரோட ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் அவங்ககிட்ட பேசி உங்களுடைய லோன் செட்டில்மெண்ட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். உடனே நீங்கள் என்னை கால் பண்ணலாங்க. கல்வி கடன், கிரெடிட் கார்டு, எந்த வகையான லோனாக இருக்கலாம். அது வந்து எவ்வளோ பீரியட் வேணால் இருக்கலாம். 6 மாதத்துலேருந்து 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு லோன் செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த வங்கியில் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே நீங்கள் டைரெக்டாக வங்கிக்கு செலுத்தலாம். பதிவுப்பட்ட இந்த வீடியோ வந்து பதிவு செய்யப்பட்ட நாள் வந்து 15 ஜூலை 2026. இன்றைக்கி வந்து 9 அடுக்குமாடி குடியிருப்புகள், 7 வீடுகள், 14 மனைகள், வீட்டு மனைகள், அதாவது லேண்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து வரிசை எண் வந்து 245, சாவி பேங்க்கில் இருக்குது. அதாவது என்னென்னா, இதில் வந்து சாவி பேங்க்கில் இருக்குது, சாவி பேங்க்கில் இல்லை. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, சாவி வந்து பேங்க்கில் இருக்குன்னா அங்கே யாரும் குடியிருக்கலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் அந்த வீட்டில் குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது சாவி வங்கியில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே வந்து யாராவது குடியிருப்பாங்க. ஓனர் குடியிருக்கலாம், லீஸ் ஹோல்டர் குடியிருக்கலாம், இல்லை டெனண்ட் குடியிருக்கலாம். ஸோ வங்கி வந்து அவங்கள சட்டபூர்வமாக வெளியே அனுப்பிட்டு உங்கள் கையில் சாவி தர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த இதுக்கு வந்து எவ்வளோ நாளாகும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நான் வேணால் வங்கியில் அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு வங்கியில் கேட்டு சொல்கிறேன். அது என்ன ஸ்டேஜில் இருக்குது கோர்ட்டில் அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சாவி வந்து இதுக்கு வந்து பேங்க்கில் இருக்குது. 3 பெட்ரூமுங்க, அடுக்குமாடி, 13வது மாடிங்க, காலவாக்கம், திருப்பூர், ஓஎம்ஆர் சாலை, சென்னை, 428 யூடிஎஸ். வங்கி கோட் பண்ணிக்க பைசா வந்து 27 லட்சம். அதாவது நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஏலம் வந்து விரைவில் நடக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து ஏல தேதி வந்து இந்த அறிவிக்கிறாங்க. நீங்கள் அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம ஏலம் தேதியில் வந்து நம்ம எடுத்துலாம் கலந்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ இம்மீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். வரிசை எண் வந்து 246, சாவி வந்து பேங்க்கில் இல்லை, அடுக்குமாடி குடியிருப்பு, 2nd ஃப்ளோர், அன்னை இந்திரா நகர், திருநின்றவூர், சென்னை 24. வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து 22 லட்சம். வரிசை எண் வந்து 246, சென்னை, சாவி வந்து பேங்க்கில் இல்லை, அடுக்குமாடி குடியிருப்பு, 1st ஃப்ளோருங்க, செக்ரட்டரியேட் நகர், கோயில் பதாகை கிராமம், அம்பத்தூர் தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து 23 லட்சம். வரிசை எண் வந்து 248, சாவி வந்து பேங்க்கில் இருக்குது. இது வந்து வீடுங்க, 2 மாடி இருக்குது, 960 சதுரடி லேண்ட் ஏரியா. கட்டடம் வந்து 1968 சதுரடி. ராஜீவ்காந்தி நகர், கண்ணாடி குப்பம் கிராமம், ஆம்பூர் தாலுக்கா, வேலூர் மாவட்டம். இது எவ்வளவு கோட் பண்ணியிருக்காங்க? வீடு 17,15,000. வரிசை எண் வந்து 249, சாவி வந்து பேங்க்கில் இருக்குது. அடுக்குமாடி குடியிருப்பு ஏலத்துக்கு வந்திருக்கேன். 4வது ஃப்ளோருங்க, மன்னிவாக்கத்தில் வந்திருக்கு, 48 சென்னை. வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து 37 லட்சம். வரிசை எண் வந்து 250, சாவி பேங்க்கில் இல்லை, வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு, 1205 சதுரடி லேண்ட் ஏரியா. கட்டடம் வந்து 2898 சதுரடி. 1205 சதுரடிங்கிறது அரை கிரவுண்டு, 1200 சதுரடி. இது வந்து கூட ஒரு 5 சதுரடி இருக்குது. 2598 சதுரடி கட்டியிருக்காங்க. மேடவாக்கம், சென்னையில். 1,38 லட்சம். வரிசை எண் வந்து 251, சாவி வந்து பேங்க்கில் இல்லை, அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. சூப்பர் பில்டப் ஏரியா வந்து 1185 சதுரடி.
யூடிஎஸ் வந்து 394 சதுரடி. கயரம்பேடு இல்லைங்க, காயரம்பேடு, ஆதனூர், செங்கல்பட்டு. வங்கி கோட்பனைக்கு பிரைஸ் வந்து 25,00,000. வரிசை எண் வந்து 252. சாவி வந்து பேங்க்கில் இல்லை. 2 மாடி வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. மனை எண் வந்து 2197 சதுரடி. அதாவது கூட ஒரு 3 சதுரடி இருந்தால் ஒரு கிரவுண்டு. அதாவது நல்லா கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா ஒரு கிரவுண்டு. அதில் வந்து 2400 சதுரடி வந்து இருந்திருக்காங்க. வீடு கட்டியிருக்காங்க. திருவிக நகர், பசுபதி லேனு, வேளச்சேரி, சென்னை 42. வங்கி கோட்பனைக்கு பிரைஸ் 1,75,00,000. வரிசை எண் வந்து 253. சாவி வந்து பேங்க்கில் இருக்குது. 2 பெட்ரூமு, அடுக்குமாடி. முதல் மாடி வடக்கு பார்த்ததுங்க, நார்த்து ஃபேஸிங். யூடிஎஸ் வந்து 670 சதுரடி. ஸ்ரீ ரங்கநாத நகர், படப்பை. வங்கி கோட்பனைக்கு பிரைஸ் வந்து 35,00,000. வரிசை எண் வந்து 254. சாவி பேங்க்கில் இல்லை. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. லக்கி கார்டன். 4811 சதுரடி. கோடம்பாக்கம் கிராமம், பரந்தூர். வங்கி கோட்பனைக்கு பிரைஸ் வந்து 23,50,000. அதாவது ஒரு கிரவுண்டுக்கு வந்து 2,400 சதுரடி. இதில் வந்து 2 கிரவுண்டுனா 4,800 சதுரடி. ஸோ 2 கிரவுண்டு ப்ளஸ் 11 சதுரடி வீடு எக்ஸ்ட்ரா இருக்குங்க. இது எங்கே இருக்குன்னா பரந்தூர் கிராமம். 23,50,000. எல்லாத்துக்குமே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஏல தேதி வந்து விரைவில் நடந்து வரப்போகுது. அதனால் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் வீடை போய் பார்த்து வந்துடலாம். முதல்ல வரிசை எண் வந்து 257 சதுரடி. 3136 சதுரடி லேண்ட் ஏரியா, லட்சுமிபுரம் கிராமம், விளாப்பாக்கம், ஆற்காடு தாலுக்கா, வேலூர் மாவட்டம். வங்கி கோட்பனைக்கு பிரைஸ் வந்து 24,00,000. 3,136 சதுரடி. விளாப்பாக்கம், காரைக்காடு தாலுக்கா, வேலூர் மாவட்டம். 24,00,000. வங்கி வரிசை எண் வந்து 256. மனை ஏலத்துக்கு. மனைனா லேண்டு, ரெசிடென்ஷியல் லேண்டுங்க. வீடு கட்டிக்கலாம். இந்த இடத்த வாங்கினீங்கன்னா 3,490 சதுரடி. சிங்கார நகர், வரதராஜபுரம் கிராமம், குன்றத்தூர் தாலுக்கா, காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேவா. வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து 43,00,000 தாங்க. 3,490 சதுரடி. வரிசை எண் வந்து சாவி பேங்க்கில் இல்லை. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. 2,234 சதுரடி. கட்டடம் வந்து அதில் 1,112 சதுரடி கட்டியிருக்காங்க. வெள்ளியூர் கிராமம், திருவள்ளூர் மாவட்டம். வங்கி கோட்பனைக்கு பிரைஸ் 35,00,000ங்க. 258 சீரியல் நம்பர். சாவி வந்து பேங்க்கில் இருக்குது. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. கார் பார்க்கிங் இருக்குது. கட்டடம் வந்து பரப்பளவு வந்து 1,075 சதுரடி. யூடிஎஸ் வந்து 326 சதுரடி. வேதாச்சலம் நகர் லேஅவுட்டு, ஆதனூர் கிராமம், குன்றத்தூர் தாலுக்கா, காஞ்சிபுரம் மாவட்டம். வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து 39,00,000. வரிசை எண் வந்து 259. சாவி பேங்க்கில் இல்லை. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. 10,034 சதுரடி. 10,034 சதுரடி. கட்டடம் வந்து 1980 சதுரடி. ஆரணி கிராமம், பொன்னேரி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து 60,00,000ங்க. ஆரணி கிராமம், பொன்னேரி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். 60,00,000. வரிசை எண் வந்து 260. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. செகண்ட் ஃப்ளோரு, நார்த்து ஃபேஸிங்க. யூடிஎஸ் வந்து 670 சதுரடி. அமுதம் காலனி, நந்திவரம், செங்கல்பட்டு, ஸ்ரீ ரங்கநாத நகர், படப்பை. வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து 31,00,000. வரிசை எண் வந்து 261. காளிமனை ஏலத்துக்கு வந்திருக்கேன். 31,828 சதுரடி. அகத்தரிப்பட்டு கிராமம், செய்யாறு தாலுக்கா. வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸு 17,00,000. எவ்வளவு? காலி லேண்டு வந்து 31,828 சதுரடி. அகத்தரிப்பட்டு கிராமம், செய்யாறு தாலுக்கா. 17,00,000. வரிசை எண் வந்து 262. காளிமனை ஏலத்துக்கு வந்திருக்கு. 18,321 சதுரடி. அகத்தரிப்பட்டு கிராமம், 17,50,000. இன்னொரு லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு அதே ஏரியாவில். இது வந்து 18,321 லேண்டு. வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து 17,50,000. வரிசை எண் வந்து 263. சாவி பேங்க்கில் இல்லை. ஆர்சிசி குடியிருப்பு, வணிக கட்டடம் ப்ளஸ் வீடு 2 சேர்ந்தது. இல்லை, இது கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் கமர்ஷியல். 2,301 சதுரடி. 2,003 சிங்கராளப்பள்ளி கிராமம், கப்பல்பாடி, பர்கூர். வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து 33,00,000. வரிசை எண் வந்து 264. சாவி பேங்க்கில் இருக்குது. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்குங்க. முன் பக்க சாலை பகுதி, ரோடு ஃபேஸிங்க. வேளாநகர், ஆதனூர், படப்பை சாலை, சென்னை. வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் 38,52,000. அடுக்குமாடி குடியிருப்பு. 265ங்க சீரியல் நம்பர். 5 வீட்டு மனைகள் இருக்குங்க. தலா வந்து 2,360 சதுரடி. ஆசீர்வாத் நகர், காட்பாடி, காங்கேயநல்லூர், வேலூர்.
விஐடி பின்புறம். அதாவது என்னன்னா, காலி மனம் இருக்குல்ல, வீடு கட்டுறதுக்கு லேண்டு, அது வந்து 5 வீட்டு மனை வந்திருக்குங்க. எல்லாமே வந்து 2360 சதுரடி. வ பிளாட் நம்பர் மட்டும் தான் மாறும். வங்கி கோட் பண்ணியிருக்க பிரைஸ் வந்து 39,00,000. சாவி பேங்க்ல இல்லங்க. 5 வீட்டு மனைகள் இருக்கு. 1540 சதுரடி. சாவடி தெரு, லாலாப்பேட்டை, வாலஜா, ராணிப்பேட்டை 38,00,000ங்க. 5 வீட்டு மனைகள் இருக்குங்க. 1500 சதுரடி ஒவ்வொன்னும். அது வந்து 38,00,000. வங்கி வரிசை எண் வந்து 267. வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. 2289 சதுரடி. மல்லராசன் குப்பம் கிராமம், செஞ்சி தாலுகா, விழுப்புரம் 36,00,000 வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. 2289 சதுரடி. 268 வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. 3302 சதுரடி. கட்டடம் வந்து 3792 சதுரடி. லேண்ட் வந்து 3302 சதுரடி. கட்டடம் வந்து 3792 சதுரடி. அரகண்டநல்லூர் கிராமம். வங்கி கோட் பண்ணியிருக்க பிரைஸ் வந்து 98,00,000. வங்கி கோட் பண்ணியிருக்க பிரைஸு. வரிசை எண் வந்து 269. 4 மாடி மலை வாழிட வீடு, வில்லா 4 மாடிங்க. வண்டி இது மனை அளவு வந்து 1308 சதுரடி. 4430 சதுரடி அவங்க கட்டியிருக்காங்க. ஃபிலிஸ் வில்லா சாலை, காந்திபுரம், கொடைக்கானல். வங்கி கோட் பண்ணியிருக்க பிரைஸ் வந்து 96,00,000. இது வந்து கொடைக்கானலில் வந்திருக்கு. இந்த சொத்துக்களை வாங்க வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறேன். அழைக்கவும் 8122414652, 8122414652. சந்தாதாரர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நீங்கள் எங்கள்ட்ட சொத்து வாங்கலைன்னா பரவாயில்லைங்க. எங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க. நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு இது வங்கி கடன் ஏற்பாடு பண்ணி தரேன். வங்கி சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். சொத்து உங்கள் பேரில் பதிவு செய்யப்படும் வரை என்னுடைய சர்வீஸ் இருக்குங்க. இப்போ ஏன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா, இப்போ வந்து உங்களுக்கு சொத்து தேவையில்லாமல் இருக்கலாம். 1 பிற்காலத்தில் தேவைப்படலாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னை தேடி அலைய வேண்டாம். அதுக்காக பண்ணீங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ப்ராப்பர்ட்டி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவில் எந்த பட்ஜெட்டில் போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் எங்கள் வீடியோக்குள்ளே லைக் செய்யணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சாலும் லைக் போட்டால் தான் நான் வந்து புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூகுள்லேருந்து புதிய அறிவிப்புகள் வரும். உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.